பூமிநாதன் அண்ணன் வணக்கம். அண்ணன் சீமான் அண்ணனுக்கு என்ன ஆச்சு? விருதாச்சலத்துல என்ன சம்பவம் நடந்திருக்கு? அவர் மீது புகார் சொல்லப்படுது. அவரும் அவர் உள்ளிட்ட நாம் தமிழர் கட்சியினரும் அப்படின்னு செய்திகள்லாம் வெளியில வருது. உண்மையிலே அங்க நடந்தது என்னண்ணே? கள நிலவரத்தை சொல்லுங்கண்ணே. நீங்க கூடவே இருந்திருக்கீங்க, சொல்லுங்கண்ணே. ஒண்ணுல விருதாச்சலத்துல தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் அப்படின்ட்டு ஒரு கூட்டம் ஒண்ணு 20 நிமிஷம் கோரிக்கையை நிறைவேற்றி வச்சிருந்தாங்க. அதுக்கு அண்ணன் சிறப்பு அழைப்பாளரா போனாங்க. அங்க அவருடைய பேச்சை முடிச்சுட்டு நாங்க வீடு திரும்புறோம். வீடு திரும்புற வழியில திடலை விட்டு வெளியே இடது கை பக்கம் திரும்பும் போது அந்த முக்குல ஒரு நபர் ஒருத்தர், கொஞ்சம் வளர்த்தியானவர், குண்டானவர். அவர் கொஞ்சம் குடிச்சிட்டு இருந்தாரு. குடிச்சிட்டு வண்டி கிட்ட வண்டியை புடிச்சிட்டு ஏதோ ஒரு தகாத வார்த்தையில பேசினாரு. ஒரு கெட்ட வார்த்தை பேசிட்டாரு. பேசினோடனே அண்ணன் உள்ள இருந்துட்டு கண்ணாடி அடிக்கி, என்னப்பா உனக்கு பிரச்சனை, போப்பா அப்படின்னாரு. அப்புறம் கண்ணாடி அண்ணன் ஏற்றிட்டாங்க. நாங்க போய் நீங்க போ, என்ன குடிச்சிருந்தாரு அவரு. சரி, குடிச்சிருக்காரு, என்கிட்ட ஒண்ணு பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த வண்டி நம்ம வாகனத்துல இருந்து அப்புறப்படுத்திட்டான். போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுட்டோம். அனுப்பிச்சு விட்டோம்னா பின்னாடி கூத்தல் குழப்பம். அந்த வார்த்தையில கேட்டேன். ஓகே, எவனோ ஒருத்தன் அண்ணனை வந்துட்டாங்கன்றது மாதிரி சொல்லியிருப்பாப்புல போல. அங்க உள்ள பொதுமக்கள் என்ன செஞ்சுட்டாங்க, ஒன்னா கூடி அவரை தள்ளு முள்ளுன்னு வந்துட்டாங்க. நகல அதை சரியா நம்ம கவனிக்கல. அண்ணன் கிட்டே இருந்ததுனால இந்த மாதிரி தள்ளு முள்ளு வந்துருச்சு. அப்புறமேட்டு கொஞ்சம் அந்த ஒரு குழப்பமான சூழல் கணக்குல அவங்க அடிச்சிருப்பாங்க போல. அப்புறம் நம்ம தம்பிகளும் அங்க உள்ள இருந்து வந்தாங்க. அங்க காவல்துறை இருந்துச்சு. காவல்துறை அவங்கள புடிச்சிட்டாங்க. அப்போ அண்ணனுக்கு அந்த தகவல் சொன்னேன். நான் தான் சொன்னேன், ஆனா இந்த மாதிரி அவர் குடிச்சிருந்தாப்புல ஒரு தம்பி சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தேன். அவரை ஏதோ உங்களை வஞ்சிவிட்டேன் அப்படின்றது மாதிரி மக்கள் பொதுமக்கள் அடிக்கிறாங்க. அண்ணன் இறங்கிட்டாங்க. இறங்கி, ஓப்பா ஏனப்பா அப்படி பண்றாங்க, விடுப்பா, அந்த பையன் குடிச்சிருக்கேன்ப்பா, அப்படி சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னோம்னா நம்ம நானும் போயிட்டேன். கூட உள்ள ஒரு அண்ணன் தேவ அண்ணனும் போயிட்டாரு. போய் ஒரு வேலைக்கு இருக்கு. அப்ப பின்னாடி அண்ணனும் வந்துட்டாங்க. வந்த உடனே தம்பி போங்கப்பா குடிச்சிருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு வந்தாச்சு. அது ஒரு 3 நிமிஷம் அவ்வளவுதான் நடந்துச்சு. அப்புறம் அண்ணன் வண்டியில ஏறிட்டாங்க. அப்படியே நாங்க வந்துட்டோம். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அங்க உள்ள நாம் தமிழர் கட்சியுடைய பிள்ளைகள் இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்திருக்கு, ஒருத்தர் குடிச்சிட்டு வந்துட்டாரு, காவல்துறை என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாலை மறியல் பண்ணிருப்பாங்க போல. அப்புறம் அந்த தம்பி அங்க குடிச்சிருந்த ஆள் மேல அப்புறம் தான் தெரிய வந்துச்சு, அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர், வர்த்தக அமைப்புல இருக்கிறவரு. அவருக்கு காலையில இருந்தே இந்த மாதிரி தான் குடிச்சிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி தகவல் வந்துச்சு. சரி விடுங்க, குடிச்சிட்டு தானே செய்யறேன்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பிட்டோம். அப்புறம் அங்க உள்ளவங்க போய் அவர் மேல புகார் கொடுத்துருக்காங்க போல. புகார் போலீஸ் கொடுத்துருக்காங்க. போலீஸ் அதை சரிவர ஒத்துழைப்பு கொடுக்கலன்றது மாதிரி அங்க உள்ளவங்க சொன்னாங்க. அது சிஎஸ்ஆர் போடல, சும்மா நீங்க போங்க, காலையில வாங்க, அவங்க யாராவது கூட்டம் கும்பல் வந்துட்டாங்கன்னா உங்களை அடிச்சிருவாங்க வச்சிருவாங்கன்ற மாதிரி மரப்புற துறைகளை சொல்லி அவங்களை அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. இன்னும் சிஎஸ்ஆரே போடாம இருக்காங்க. இன்னும் இப்ப வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் போடல இல்லையா? இந்த நிமிடம் வரை சிஎஸ்ஆர் அப்படி போடல, கம்ப்ளைண்ட் வாங்கி வச்சிருக்காங்க. அவரு திமுக காரர்னு எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னா அந்த நேரத்துல? அவரு அந்த நேரத்துல அவர் ஒரு குடிகாரனா தான் தெரிஞ்சான் நம்மளுக்கு. அப்புறம் அங்க உள்ள தம்பிகள் சொன்னாங்க, அவங்க பைக்கெட்ல திமுகவுடைய படம் இருக்கு. அப்புறம் அவரை பத்தி விசாரிக்கும் போது பக்கத்துல ஏதோ ஒரு பெட்ரோல் பல்க்கு ஏதோ அந்த பெட்ரோல் பல்குடைய ஓனரா அவரு, வர்த்தக அமைப்பு, திராவிட முன்னேற்ற கழகத்துல வர்த்தக அமைப்புல இருக்கிற ஒருத்தர், பொறுப்புல உள்ளவர், நிர்வாகியும் பொறுப்புல இருக்காப்புல அப்படின்றது மாதிரி அவரு காலையில இருந்தே குடிச்சிட்டு அந்த இடத்துல அப்படிதான் செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அதை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷயம் அண்ணன் வர்றது போறது எல்லா விஷயங்களும் காவல்துறைக்கு தெரியுது. காலையில இருந்து ஒரு தேங்கனக்குள்ள குடிச்சிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கான். அந்த விஷயம் காவல்துறைக்கு தெரியாமலா இருக்கும். அவனுக்கு காலையிலேயே கைது செஞ்சிருக்கணும், அல்லது அவனை ஏதாவது ஒண்ணு பண்ணி நீ போப்பான்னு சொல்லியிருக்கணும். ஒண்ணுமே செய்யாம அவங்க இது பண்றாங்க. ஆனா காவல்துறை சரியா ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. சரிங்க. இப்போ அண்ணன் உள்ளிட்ட நாம் தமிழர் கட்சியினர் அந்த நபரை தாக்கினார்கள்னு செய்தி வந்தது. நாங்க செய்தியை பார்க்கும்போது அண்ணன் சீமான் இறங்கி தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது. அப்படியே இல்ல அதை தவறா சொல்றாங்க. அது எப்பயும் வழக்கம் போல இந்த வலையொலிகள்ல ஒரு பரபரப்புக்காக போடுற ஒரு செய்தி. சில வலையொலிகள் நம்மளுக்கு எதிராகவே அப்பட்டமான பொய்யை போடுவாங்க. முத போட்டிருக்காங்க, சீமானை தாக்கிய திராவிட முன்னேற்ற கழக அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு தலைப்பு வந்திருக்கு. அப்புறம் சீமான் தாக்கினார்னு வருது. இது முன்னுக்கு பின் முரணா ஏதாவது ஒரு பரபரப்புக்காக போடுற செய்தி. உண்மையிலே நடந்தது அண்ணன் அவன் தாக்கப்படுறான், அங்க மக்கள் அடிக்கிறாங்க அவங்கள, அவன் அந்த ஆளை குடியாருன அண்ணனை ஏதோ ஒரு செய்தி எவனோ ஒருத்தர் சொல்லிருக்கான். அப்புறம் ஐயோ ஒரே ஒரு ஆளா இருக்கான்னு சொல்லிட்டு அண்ணன் இறங்கி அதை போய் விடுங்கப்பா அப்படின்னு சொல்றாப்புல ஒரு அண்ணன் அடிச்சாச்சுன்னு என்ன ஏன்டா அவனை பார்த்து முறைச்சிட்டு அப்படியே அண்ணன் திரும்பிட்டாங்க. அண்ணன் போனோம்னா எல்லாரும் விலகிட்டாங்க, அந்த ஆளை விட்டுட்டாங்க. போலீஸோட கூட்டு போயிருச்சு.
அதுதான் வந்து நடந்தது. மத்தபடி அண்ணன் இறங்கி அவனை போய் அடிக்க அண்ணன் இறங்குறாங்க. எப்படி ஏன் இறங்குவாங்க அவங்க எவ்வளவு பெரிய ஒரு இது. அது நான் தான் சொல்றேன் அண்ணே, இந்த அவரை போட்டு அடிக்கிறாங்கன்னு இந்த விலைக்கு விட்டுருவோம்னு. நான் போயிட்டேன், போய் விலைக்கு விடுறேன். பின்னாடி தேவா இருக்காரு. தேவா கூட வந்து இவர் வந்துட்டாரு. தேவா ஆல்ரெடி இறங்கி இருக்காப்ல. ஏன்னா அவர் அடிக்கிறான்னா தேவா இறங்கி போயிட்டாரு. அப்புறமேட்டு நான் வந்து இறங்கி நான் போறேன். அதுக்கு பின்னாடி வந்து அண்ணன் வந்துட்டாங்க. வந்து அண்ணன் சத்தம் போடுறாங்க, விடுங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. உடனே விட்டுறாங்க. ஓகே அடிச்சுட்டேனே அப்படின்றேன். அவனை பார்த்து முறைக்கிறாரு, ஆறாது அப்படின்னு சொல்லிட்டு நேரம் அப்படியே கிளம்பி விடுங்கப்பா அவன் குடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டேன். அவ்வளவுதான். அதை எப்படியோ பின்னருக்கு நம்ம வந்து ஒரு பெரிய பரபரப்பான ஒரு விஷயமா வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ காவல்துறையில புகார் கொடுத்திருக்கீங்க, ஆனா இது வரைக்கும் நடவடிக்கை இல்லைன்னு சொல்றீங்க. ஆமா, அந்த பகுதியில உள்ளவங்க வந்து தாமதம் கட்சிக்காரவங்க, நம்ம சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சேர்ந்தவர் கதிர்காமன், அப்புறம் அங்க உள்ள ஒரு தங்கச்சி, அது அவங்க எல்லா பேருமே போய் கொடுத்துருக்காங்க. மொத்தம் ஒரு 50-60 பேர் போயிருக்காங்க. காலம் இரவே போயிருக்காங்க காவல்துறைக்கு. போய் அதனால புகார் கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த புகார் மனு மட்டுமே வாங்கிக்கிட்டு சிஎஸ்ஆர் எதுவுமே போடல. நீங்க போயிருங்க, அவங்க ஏதாவது வந்துட்டாங்கன்னா எங்ககிட்ட போலீஸ் இல்லை உங்களை காப்பாற்ற அப்படி இப்படின்னு என்னமோ மிரட்டிருக்காங்க போல. சரின்னு சொல்லிட்டு சரி போலீஸ் மேல எப்பயும் நம்ம ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் நம்ம கொடுத்துட்டு வந்திருக்கோம். காலையில சிஎஸ்ஆர் போடணும், அப்படி போடலைன்னா என்னன்றதை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அங்க உள்ள வழக்கறிஞர் சொல்லியிருக்காங்க. சரிங்கண்ணா, தொடர்ச்சியா அங்க என்ன நடக்குது அப்படின்றத உங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். இப்போதைக்கு கள தகவல்கள் நேர்ல இருந்ததுனால உங்ககிட்ட அந்த தகவல்களை கேட்டு தெரிஞ்சிருக்கிறோம். தகவல் கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றிண்ணே. உண்மை அங்க இருந்ததுனால வந்து நம்ம சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க நீங்க. மற்றபடி இந்த போடுற பரபரப்பான செய்திகள் எதையுமே நம்ப வேணாம் யாருமே. ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே வந்து தப்பான ஒரு பரபரப்பு பிரேக்கிங் நியூஸ் சொல்லிட்டு போட்டாங்க போல நேற்று. பல பேர் தொடர்ந்து வந்தாங்க. அது தவறானது. களத்துல என்ன நடக்குதோ அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது வந்து பத்திரிகையுடைய தர்மம். அதை சரிவர செய்யணும் பத்திரிகை. அதை செய்வாங்கன்ற நம்பிக்கை இன்னும் இருக்கு. சில நல்ல பத்திரிகைகளும் நல்ல வலையொலிகளும் இருக்கிறதுனால உண்மையான தகவல்களை களத்துல இருந்து நேர சொல்றோம். அதுல ராவணா வலையொலியும். நன்றி தம்பி. நன்றி அண்ணே.